எத்தனையோ பலி கொடுக்கப்பட்ட மனுஷன் திருந்தோடனே தேவனே இறங்கி வந்து நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாறினார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம கர்த்தருடைய பாடு மரணம் இதை பற்றி நம்ம நினைக்கிறோம். அதை கண்டிப்பாக நினைக்கணும். கிறிஸ்துவின் பாடுகளை அணிகலனாய் கொண்டேன் என்று அவன் சொல்கிறான். ஸோ கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் இது நம்ம தியானிக்கும்போது ஆயிரக்கணக்கான உண்மை நமக்கு தெரிய வருது. பாவம் பிசாசு கொடுத்த சோதனையால் வந்துச்சு, அது நம்முடைய மாம்சைச்சியால் வந்துச்சு. பாவம் அப்படின்னா தேவனை விட்டு நம்ம விலகுறோம். விலகி எங்கே போனோம்? பிசாசு ஜீவிக்கிற இடத்த ஜீவிக்கணும், நரகம். ஸோ பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணத்தை உருவாக்குறது யார்? சைத்தான். ஆனால் இந்த பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகும் தேவன் தண்டிச்சார். ஆனால் அதுக்கு ரெமெடி என்ன சொல்கிறாரு? நீ தண்டிக்கப்பட வேண்டாம், உனக்குள்ள ஒரு மிருகம், ஒரு வெள்ளாட்டு கடா, இந்த மாதிரி நீங்கள் பலியிடுங்கன்னு சொல்கிறார். லேவியராகமம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி, அதே போல் குற்ற நிவாரண பலி, சமாதான பலி நீங்கள் அதிகம் படிக்கலாம். லேவியராகமம் ஃபுல்லாக ஃபஸ்ட் சாப்டரில் பலிகள் 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 இருக்கும். பாவம் செய்தால் எப்படி பலியிடப்படணும், அந்த ஆடை எவ்வளோ கஷ்டப்படும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா 1 யோவான் 2:2 அதே போல் 4:10 இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாய் நமக்காய் மரித்தார். முதல்ல அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கும் வெள்ளாட்டுக்கடா மாதிரி அக்கிரமக்கார ஒருவராக எண்ணப்பட்டார். லேவியராகமத்தை படிக்கும்போது ஜனத்தினுடைய பாவம் யார் செய்தான்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு இதை அடிச்சுட்டு அந்த ரத்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரமான இடத்திற்கு அனுப்பணும்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தேவன் நம்மளை இறக்கம் வைத்து தம்முடைய குமாரனே அனுப்பினார். அவரை நகரத்துக்கு வெளியே கொல்கொதா மலையில் அவரை சிலுவையில் அறையிறாங்க. அவரை சிலுவையில் அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுது, அனைத்தும் கழுவப்படுது. ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். ஒரு குறிப்பிட்ட பெரிய ஹாஸ்பிட்டலில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்து வந்தார். ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு ஒரே ஒரு பையன். இந்த பையன் பள்ளிக்கூடத்து போவான் வருவான். முடிவில் அப்பா அப்பாவுக்கு ஆசைக்கு வரும். ஆஸ்பத்திரி சுற்றி நல்ல ஒரு பூந்தோட்டம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பூந்தோட்டத்தில் அவன் விளையாடிட்டு இருப்பான், பூங்கா மாதிரி. அப்போ நான் திடீர்னு சொல்லி அந்த பையன் ஒரு விஷப்பாம்பு, நல்ல பாம்பு தீண்டிச்சு. 1 முறைக்கு 2 முறை கிடச்சி. பக்கத்தில் அப்பா தற்செயலாக பூங்கா கூட வந்தார். வந்த உடனே தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார். ஏன்னா அவர் ஆஸ்பத்திரி வேலை செய்கிறார். உடனே தியேட்டருக்கு கொண்டு போனாங்க, மேலே கட்டு கட்டினாங்க, பிரயோஜனம் இல்லை. பாய்சன் அந்த வந்த இடத்த கீறினாங்க, பிரயோஜனம் இல்லை. பாய்சன் தலைக்கு நேராக ஹார்ட்டுக்கு நேராக போகிற ஸ்டேஜ். உடனே அந்த எம்டி டாக்டர் ஒரு வினோதமான ஒரு நிவாரணத்தை சொன்னார். என்ன சொன்னார்? அப்பா, இவனுக்குள்ளே இருக்க விஷ ரத்தம் முழு நான் எடுக்க போகிறேன், மெயின் வெயினில் எடுக்க போகிறேன். ஆனால் எவ்வளோ பிளட்டு நான் எடுக்கிறேனோ அவ்வளோ பிளட்டு ஒரு ஆள்கிட்டருந்து வேணும். நான் 3.5 லிட்டர் பிளட் எடுக்க போகிறேன். 3 லிட்டர் பிளட்டு பாய்சன் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக எனக்கு 3 லிட்டர் பிளட்டு வேணும்னார். ஒருவரும் முன் வரல. வழக்கமாக 200 ml நான் கொடுப்போம். ஆனால் மிஞ்சி போனால் 500 ml நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே கொடுக்கறது கஷ்டம். ஆனால் ஒருத்தர் முன் வரல. திடீர்னு ஒரு வயசான மனுஷன் வந்தார். அவர் வந்துட்டு என்னுடைய பிளட்டை கொடுங்கன்ட்டார். ஸோ அவருடைய விஷ ரத்தம் எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. இவருடைய ரத்தம் டைரெக்டாக ஹார்ட்குள்ளே போக ஆரம்பிச்சு. அப்படியே செத்து கொண்டு இருந்த பையன் உயிரோடைஞ்சா நல்லானான். நல்லான ஏற்பாடு அந்த பையன் டாக்டரை கேட்டால், டாக்டர் சார், எனக்கு பிளட்டு கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், நான் ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் அவனுக்கு சொல்லணும். இல்லைப்பா, அவர் இங்கேயே பணம்லாம் வேண்டான்ட்டார், எதுவுமே வேண்டான்ட்டார், அவர் கார் வந்துச்சு போயிட்டார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டான்.
சரி நீ ரொம்ப அற்புதம், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போனேன். இருட்டு 9 மணி இருக்கும். இவன் சின்ன பையன், இவனுக்கு அவ்வளோ தூரம் தெரு நம்பர்லாம் தெரியாது. அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் வீடு ஃபுல்லாக வெறுமையாக இருந்துச்சு. உள்ள ஒரு பெட்ரூமில் ஒரு பெரியவர் படுத்திருந்தார். அவர் முகத்தை திருப்பி எடுத்திருந்தாங்க. பையனுக்கு யாரும் தெரில. டாக்டர் சார் என்ன பண்ணார், அந்த பெரியவருடைய முகத்தை திருப்பி வச்சார். மகனுக்கு ஒரே ஷாக். தன்னுடைய ஒரே தகப்பன் 3 லிட்டர் பிளட்டை கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த முகத்தை கிஸ் கொடுத்தான். அவ்வளோதான், அவருடைய உயிர் போயிட்டு. ஸோ பாருங்கள், இந்த பையனுடைய பாய்சன் பிளட்டு எல்லாம் எடுக்கப்பட்டு ஒரு நீதிமானுடைய பிளட் அங்கே கொடுக்கப்படும், நல்ல ரத்தம் கொடுக்கப்படும். உதாரணமாக நாங்கள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது ஜாண்டிஸ் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய வியாதியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சீராலஜி டிசீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி தான் ஸ்க்ரீன் பண்ணி கொடுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இவன் பிழைக்கிறதுக்கு இன்னொருத்தர் சாரார் தமிழர் ரத்தம் சிந்தி. ஸோ வேறு என்ன சொல்லுது, லேவியராம் 9:22 ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லு. ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. லேவியராம் 17:11 பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அதுக்கு நிவர்த்திய ரத்தம் தான். இது தேவனுடைய நியமனம். ஆனால் எத்தனையோ பலி கொடுக்கப்பட்ட மனுஷன் திருந்தவுடனே தேவனே இறங்கி வந்து நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாறினார். பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாய் மாறினார். நாம் அதற்காக நன்றி சொல்வோம். இயேசுவை மனம் இறங்கி இந்த ஜீவ பலியாக அக்கிரமக்கால உருவாக எண்ணப்பட்டு எங்களுக்காக மரித்த உம்முடைய மரணத்தை தியானிக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் கண் நோக்கி பார். அவள் செய்கிற எல்லா பாவங்களையும் உடைய ரத்தம் கழுவட்டும். அதோடு கூட கர்த்தாவே மனம் இறங்கி திருச்சபைகள் சமாதானத்தை தாரும். நம்முடைய திருச்சபைக்குள்ள இருக்க மக்கள் ஜாதி துவேஷம் பார்க்கக்கூடாது. அது தலையாக இருந்தாலும் சரி, வாழாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்க எந்த மக்களும் ஜாதி பெருமையில் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய பிள்ளையை கண் நோக்கி பாரு. உங்களுடைய மனதிற்கத்தால் உங்களுடைய கிருபை ஊற்றும். சிலுவை தியானத்தை பண்ணுகிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கிருபை ஊற்றும். உம்மோடு பேருடைய சமானத்தை தாரும். அவருடைய பாவங்கள் ஞாபக புஸ்தகம் கிறுக்கப்படுவதாக இரத்தத்தால் கழுவும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.